வணக்கம் சண்டமாக்ஸுடன் நான் உங்கள் கபிலன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1, அதாவது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் நமக்கு வெளியாகிருந்தது. இந்த வளர்ச்சிக்கான பட்ஜெட்டு விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விட்டிருந்தாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு பார்ட் 2 மொத்தம் 66 பேஜ் இருக்கு. ஸோ என்னென்னலாம் வந்து அக்ரிகல்ச்சர்ல எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கிறாங்க, செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் ஒரு 33 பேஜஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 33 ஸ்கீம், ஓகேவா? 33 பேஜஸ்ங்கிறது 33 ஸ்கீமு. அந்த 33 ஸ்கீம்ல எந்தெந்த அளவுக்கு பட்ஜெட் அது செலவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல இன்னொரு 33 ஸ்கீமுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வளர்ச்சிக்கான பட்ஜெட். விவசாயத்துடன் உழவர்களின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் பட்ஜெட் தயாரிப்பு. இது 5வது வேளாண் பட்ஜெட், ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேளாண் நிதிநிலை அறிக்கை 2025க்கு 25 to 26க்கு இந்த பட்ஜெட் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து 1168 கோடி ஸ்பிரிங்க்லர், அதாவது நீர் மேலாண்மைக்காக, ஸோ நுண்ணீர் பாசன திட்டத்துக்காக நீர் ஆதாரத்தை திறம்பட பயன்படுத்துவதற்காக 3 லட்சம் ஏக்கர் பரப்புல 3 லட்சம் ஏக்கர் பரப்புல நுண்ணுயிர் பாசனம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1168 கோடி ரூபாய் செலவு பண்றதா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அடுத்தது வேளாண் நிதி அறிக்கையில பாரம்பரிய காய்கறிகள் இறக்கங்களின் ஊக்குவிப்பு, அதாவது பாரம்பரிய காய்கறில இறக்கங்கள்னா என்ன அப்படின்னா இம்போர்ட், ஓகேவா? சோ பாரம்பரிய காய்கறி இறக்கங்கள் சாகுபடி 2500 ஏக்கர்ல மேற்கொள்ள 2.4 கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை பாக்குறாங்க, ஓகேவா? அடுத்து 35வது ஸ்கீமு, இது அறுவடை பின்செய் மேலாண்மை ஊக்குவிப்பு. அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, வெங்காயத்தின் விளைச்சல் குறையும் காலங்கள்ல சந்தைக்கு நிலையான ஒரு வரத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 18 கோடி ரூபாய் செலவுல சோ வெங்காய சேமிப்பு கூடங்கள், வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை அமைக்கிறதுக்கு 18 கோடி ரூபாய் தமிழக அரசு செலவு பண்ணுது, ஓகே? அதுக்கப்புறம் தினசரி வருமானம் ஈட்டுறதுக்கு மலர்கள் சாகுபடி, ஓகேவா? சோ விவசாயிகளின் நிலையான வருமானத்தை ஈட்டுறதுக்காக மலர்கள் சாகுபடிக்கு ஈட்டு வகையில மலர்கள் சாகுபடிக்காக 8.5 கோடி செலவு பண்ணி இதை மேற்கொண்டு பயிரிடுறதுக்காக இதை ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இந்த சத்தியமங்கலம் போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி, அதாவது மல்லிகைக்கான சிறப்பு திட்டம், பாரம்பரியமான மல்லிகை 1.60 கோடி ரூபாய்க்கு இதை மேம்படுத்துறதுக்காக திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நிதிநிலை அறிக்கையில வேளாண் நிதிநிலை அறிக்கையில தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி நறுமண ரோஜாவிற்கான சிறப்பு திட்டம், ஓகேவா? 1 கோடி ரூபாய். உதிரி வகை ரோஜா மலர்களோட சாகுபடி 500 ஏக்கர்ல மேற்கொள்ளப்படுறதுக்காக. நமக்கு தான் தெரியும், டெய்லி நம்ம எல்லா மாவட்டத்திலையும் டெத்தா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சுபகாரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே ஆபீஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் சாமிக்கு ஒவ்வொரு வீட்லயும் சாமி இருக்கு. பூ போடுறதுக்காக பூவோட எப்படி பால் டெய்லியும் யூஸ் முக்கியமோ அதே மாதிரி பூவும் டெய்லியும் முக்கியமாயிடுச்சு. எல்லாருமே வந்து டெய்லியும் வாங்குறாங்க. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் சுவை தாளிதி பயிர்களுக்கான சிறப்பு திட்டம், அதாவது 11.74 கோடி ரூபாய் செலவுல சுவை தாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள்ல 2500 ஏக்கர்ல இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி மேற்கொள்றதுக்காக இதை உண்டு பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு முந்திரி வாரியம், முந்திரி எங்கெங்கெல்லாம் அதிகமா விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர்லயே இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான். சோ முந்திரி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கிறதுக்கு, முந்திரி தொழில் ஈடுபடுறதுக்கு 10 கோடி ரூபாய் செலவுல அந்த முந்திரி சாகுபடி நலனை பாதுகாக்கிறதுக்காக இதை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பனை மேம்பாட்டு இயக்கம் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்க. பனை மேம்பாட்டு இயக்கம், சோ இதை பாத்தீங்கன்னா பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பனை சார்ந்த தொழில்கள் ஊக்குவிக்கிறதுக்கு 1.65 கோடி ரூபாய் செலவுல தமிழக அரசு மேற்கோள் எடுத்திருக்கு. அப்புறம் பலா மேம்பாட்டு இயக்கம், இது எவ்வளவுன்னா 5 கோடி ரூபாயில புதிய பலா ரக பரவலாக்கவும் பலாவின் ஊடு பயிர்களின் சாகுபடியை மேற்கொள்ளவும் இந்த பலாப்பழத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வெண்ணெய் பழம் சாகுபடி. ஸோ இந்த வெண்ணெய் பழத்துக்கு 69 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழம் சாகுபடியை தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம் மாவட்டங்கள்ல 500 ஏக்கர்ல
சாகுபடி பண்றதுக்கு தமிழக அரசு 69 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த சாகுபடிக்காரங்களை ஊக்குவிக்கிறாங்க. அடுத்து வேளாண் இயந்திரமயமாக்கல், இந்த அறுவடைக்கு, அதுக்கப்புறம் வந்து உழுவுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வேளாண் இயந்திரம் தேவை இல்லையா? அதுக்கு 215.80 கோடி ரூபாய் 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் மானியத்துல வழங்கப்படும் சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் திட்டம் மூலமா இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதையும் பாத்துக்குங்க. அப்புறம் சிறு குறு விவசாயிகளின் பயனிற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ஒவ்வொரு இதுலயும் வாடகைக்கு, ஓகேவா, 10.50 கோடி ரூபாய்க்கு இதே மாதிரி டில்லர் மிஷினு, அறப்பறுக்கிற மிஷினு, அதுக்கப்புறம் வந்து ரொட்டவேட்டர்னு சொல்லுவாங்க இதெல்லாம், அப்புறம் டிராக்டரோட இந்த கிட்டத்தட்ட 10.50 கோடி ரூபாய்க்கு வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வேளாண் நிதிநிலை அறிக்கையில வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவதை வளப்படுத்த 17.37 கோடி ரூபாய்க்கு இது வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமல்படுத்திருக்காங்க. அதுதான் இது அறப்பறுக்கிற மிஷின், ஓகேவா. ஸோ வேளாண்மை பொறியியல் துறை வாடகை மூலியமா இதை நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்பதான் 1 மணி நேரத்துக்கு 2,500 ரூபா, கிட்டத்தட்ட 3,000 கிட்டத்தட்ட வருது இல்லைங்களா. ஸோ அதனாலதான் இதெல்லாம் கவர்மெண்ட்டே இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வெள்ளாறு வடிநிலை பகுதிகளில் தூர் வர்றது, கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளில் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களின் 2,905 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூர்வாரும் பணிகள் 13.80 கோடி ரூபாய்க்கு மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் சோலார் பம்ப், ஓகேவா, மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு என்னன்னா சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா 24 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க தமிழக அரசு. அதுக்கப்புறம் புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிட 1000 விவசாயிகளுக்கு மானியம் வழங்குறாங்க, ஓகேவா, 1.50 கோடி ரூபாயில. சோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்கள்ல பயன்படுத்திய 500 நீர் சேகரிப்பு, ஓகேவா, 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாறுதல் மற்றும் 1000 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு 2.75 கோடி ரூபாய் இதுல செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பயிர் சாகுபடி விதைக்கிறது இல்லையா, நடவு நடுற மிஷின், அதுக்கு பயிர் சாகுபடி விதைப்பு மூலம் அறுவடை வரை இயந்திரமாக்கிய வேளாண் தொழில்நுட்ப முனைவோர் மூலம் செயல் விளக்கம் அளிக்கிறதுக்கு 3.85 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திறந்தவெளி பாசன கிணறுகள் புனரமைக்கிறது, அதாவது இந்த திறந்தவெளி கிணறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தூர்வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2.50 கோடி ரூபாய் செலவுல இதை பயன்படுறாங்க. அப்புறம் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில 20.25 1.84 கோடி 300 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஸோ எல்லாருக்கும் எல்லாங்கிற இதுல இது வழங்குறாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில இது என்ன அப்படின்னா வேளாண் விளைபொருட்கள் 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கிறது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கடலை எண்ணெய், ஓகேவா, 50 கோடி செலவுல வேளாண் சார்ந்த பொருட்களை இயந்திரமயமாக்கி அதை பினிஷ்டு குட்ஸா ஸோ மக்களுக்கு டைரக்டா கிடைக்கிற மாதிரி இதை வழிவகை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 55வது ஸ்கீமு இது என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ஓகேவா. ஸோ விற்பனை கூடையை உருவாக்கி வசதிகளை ஏற்படுத்தல் கட்டமைப்பு 50 கோடி ரூபாய் 79 லட்சத்துல இதை வேர் ஹவுசிங், அதாவது இது என்னன்னா ஸ்டோரேஜ், ஓகேவா, ஸ்டோரேஜ் இதை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை தண்ணி உள்ள வராம இருக்க, அதுக்கப்புறம் வந்து பூச்சி எலி இதெல்லாம் வந்து அடையாம இருக்கிறதுக்கு நவீனமயமாக்கான சேமிப்பு கிடங்கு வேர் ஹவுஸ் 20 கோடி ரூபாய் செலவுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேம் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னணு வேளாண் சந்தையுடன் 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல 39 கோடி 20 லட்சம் அவ்வளவு இதுல வந்து இதை உருவாக்க போறாங்க. ஸோ இதையும் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரூபாய் 8 கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாட்டுல 8 கோடி ரூபாய் செலவுல அதிக 50 உழவர் சந்தைகள்ல
கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துதல். ஓகேவா? அதுக்கப்புறம் உழவர் சந்தை உருவாக்குறது. இது என்னன்னா, உழவர் சந்தை காய்கள்ல நுகர்வோர் வீட்டிற்கு எடுத்து செல்ற மாதிரி, இப்ப தாய்மானவர் திட்டம் மூலியமா ரேஷன் பொருளை வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி இது வீட்டிற்கு எடுத்து சென்று வழங்கிட உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைதல், காமர்ஸ் மூலியமா இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு எந்த கோடி சொல்லல. ஓகேவா? அப்புறம் வட்டாரங்கள் தோறும் செயல்பட்ட பொது சேகரிப்பு மையங்கள் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம் செய்ய சோ வேளாண் நிதிநிலை அறிக்கையில இதையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கான, அதாவது ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன்ல 10 லட்சம் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு FPOல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வேளாண் நிதிநிலை அறிக்கை மூலயமா ரூபாய் 15 லட்சம், அதாவது நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நாகப்பட்டினம் நத்தம் புலி, ஆயக்குடி கொய்யா, அப்புறம் கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, அப்புறம் ஆகிய 5 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ணி. சோ இது தெரிஞ்சுங்க. நல்லூர் வரகு கடலூர் மாவட்டம், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம் மாவட்டம், நத்தம் புலி திண்டுக்கல் மாவட்டம், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல் மாவட்டம், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை திண்டுக்கல், இந்த 5 வேளாண் பொருட்கள் புவிசார் குறியீடு வழங்குறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் செலவுல. அப்புறம் வடிகால் பகுதி. ஓகேவா? 51 நீர் வடிகால் பகுதியில எத்தனை ஹெக்டேர்? 30,910 ஹெக்டேர் பரப்புள்ள தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் மூலயமா இது எவ்வளவு 68 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்க வடிகால் வாரியத்தை உருவாக்குறாங்க. சோ வேளாண் பட்ஜெட் எந்த அளவுக்கு விவரிப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்புறம் காலநிலை மாற்றம், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் ஏற்பட சவால் ஏற்படுறதுக்காக கிட்டத்தட்ட 1.35 கோடி ரூபாய் செலவுல மாற்று பாதைகளை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை இதே மாதிரி சிட்டி ஏ பகுதியில விளைபொருட்கள் தர நிர்ணயம். ஓகேவா? அது எந்த அளவுக்கு தரத்தோட இருக்கு, தர ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுன்னா 6.16 கோடி ரூபாய் செலவுல. ஓகே, லாஸ்ட் ஸ்கீம் இது என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபாய் செலவுல வேளாண்ல புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன், ஓகேவா, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படுது ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த 33 ஸ்கீம்ஸும் இது பார்ட் 2ல நீங்க பாத்திருக்கீங்க. பார்ட் 1ல 33 ஸ்கீம்ஸ் பார்த்திருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேளாண் பட்ஜெட் இது 5வது வருஷம் நடக்குது. ஓகேவா? மேற்கொண்டு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.